மனிதர்களின் மனநிறைவு வரையறுக்கப்பட்டதா? ஆம். நீங்கள் எப்போதாவது மெட்ரோ ரயிலில் பயணித்திருந்தால், ஒவ்வொரு நிறுத்தத்திலும் அறிவிக்கப்படும் எச்சரிக்கை என்னவெனில், ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே உள்ள இடைவெளியை கவனித்து நினைவில் கொண்டு உங்கள் அடுத்த காலடியை வையுங்கள். உங்களின் கவனம் சிதறினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை நினைவில் கொள்ளுங்கள். ஆம், நம் மனங்கள் நினைவாற்றலை, விழிப்புணர்வை மறக்க வைக்க நமது அன்றாட தொல்லைகள், பயங்கள், அச்சங்கள், எதிர்மறை உணர்வுகள், செய்ய வேண்டியவையுடைய பட்டியல், நம்மை பாதித்த நிகழ்வுகள், நாம் எதிர்பார்க்கும் நிகழ்வுகள், நம் எண்ணங்கள், சிந்தனையோட்டங்கள், எதிர்பார்ப்புகள், நேர்மறை மற்றும் எதிர்மறை உணர்வுகள், உறவுகளிடையே உரசல்களினிடையே நமது நினைவாற்றலின் விழிப்புணர்வு நம் முழு மனதுக்கும் உடலுக்கும் முக்கிய அத்தியாவசிய தேவையாகிறது. இயற்கையாகவே நம் நினைவாற்றல் பற்றிய விழிப்புணர்வு குறிப்பிட்ட தனித்துவமான யதார்த்தத்தை அனுபவிக்கும் முறையாகவே அமைகிறது. இருப்பினும் இந்த நிலையை வரையறுக்க முயற்சிப்போம். இதன் மூலம் பல நன்மைகளை, யதார்த்தங்களை பற்றி நன்கு புரிந்து ஏற்று வாழ முயற்சிப்போம். நினைவாற்றல் விழிப்புணர்வு. நினைவாற்றல் விழிப்புணர்வை அனுபவிப்பதற்கான சிறந்த வழி தனிப்பட்ட வாழ்வின் விழிப்புணர்வு நிலையை உணர்வதே. இதை ஆராயவோ அட்டவணையில் கணக்கிடவோ இயலாது. ஆன்மீக வாழ்வின் விளிம்புகளே, எல்லைகளே இவை. உங்களின் உள்ளத்தை நம்புங்கள், பேரின்பத்திற்காக உழையுங்கள், உங்களின் எல்லா புலன்களையும் ஈடுபடுத்தி பகுத்தறிவு, தர்க்கம் இவற்றை தவிர்த்து வேறு பாதையொன்று வெளிப்படும். நினைவாற்றல் என்பது விழிப்புணர்வு. நம்மை சுற்றியும் நமக்கு உள்ளேயும் வெளியேயும் என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வது. என்ன நடக்கிறது என்பதே தெரியாது என்பது வேறு. உண்மையிலேயே அறிவொளி தரக்கூடியது. ஏனெனில் மாற்றம் என்பது முன்னேற்றத்திற்கான அடித்தளமே. நிலைமையை நன்றாக கையாள்வதற்கு மெட்ரோ ரயிலுக்கும் நடைமேடைக்கும் உள்ள இடைவெளி, என்ன செய்கிறோம் என்பதை பதிவு செய்தல் வேண்டும். நினைவாற்றல் என்பது குறிப்பிட்ட தருணத்தில் மிகவும் முக்கியமானவற்றில் நாம் செலுத்தும் கவனமே ஆகும். நினைவாற்றல் என்பது ஒரு தியானம். நினைவாற்றல் நேரத்தை, காலத்தை மையப்படுத்தி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்கால நிகழ்வுகளை இணைக்கிறது. நமது ஒவ்வொரு மூச்சிலும் கடந்த காலத்தில் இருந்ததையும், நிகழ்காலத்தில் இப்பொழுது இல்லாததையும், எதிர்காலத்தில் வரவிருக்கின்றதை ஏற்று அமைதியாக முழு மனதோடு வரவேற்கின்றோம். நிகழ்கால அனுபவங்களை ஏற்றுக்கொண்டு எதையும், யாரையும், சூழ்நிலையையும் தீர்ப்பிடாமல் நம் சிந்தனையை, எண்ணங்களை மனதின் ஆழத்திலிருந்து தூர விலக்கிக் கொள்வதே எளிதாக்குகிறது. நினைவாற்றல் என்பது ஆழமானது. வாழ்வில் நம் கண்ணுக்கு புலப்படுவதை விட நினைவாற்றல் ஆழமானது. நமது வாழ்வில் மறைக்கப்பட்ட அனுபவங்களை, நினைவுகளை வெளிப்படுத்துகிறது. நாம் வாழ்க்கை என்று அழைப்பதை பற்றிய உணர்வுகளை, யதார்த்தங்களை விரிவுபடுத்துகிறது. நினைவாற்றல் நம் வாழ்க்கை பயணத்தில் ஏன் பின்தங்கியிருக்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் என்பதில் கவனத்தை செலுத்துவதன் மூலம் நம் வாழ்க்கை பயணத்திற்கு அர்த்தமும் விளக்கமும் விடையும் அளிக்கிறது. நினைவாற்றல் என்பது இணைப்பு. நாம் நமது வாழ்வின் நோக்கத்தை நினைவாற்றலினால் பல புள்ளிகளை மிகவும் திறமையாக இணைக்கிறோம். நாம் இதை கவனமுடன் செய்யும்போது மற்றவர்களோடு வலுவான பிணைப்புகளை உருவாக்குகிறோம். நாம் நினைக்கும், உணரும், செய்யும் செயல்கள் அனைத்தில் மிகச்சிறிய கூறுகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தையும் கவனத்துடன் ஒன்றுபடுத்தி வலுப்படுத்துவதனால்
இவ்வுலகில் நமக்கான இடத்தை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் வாழவும் முற்படுகிறோம். நினைவாற்றல் உச்சநிலை. இன்றியமையாததாக எதை உணர்ந்தாலும் நினைவாற்றல் அதிலிருந்து விடுவித்துவிடும். நினைவாற்றல் தேவையற்ற அல்லது பல கோணங்களிலிருந்து சிந்திக்கும் எண்ணங்களை அழித்துவிட்டு, அப்போது தோன்றும் நினைவுகளையும் எண்ணங்களையும் அல்லது ஆழமான பதிந்துள்ள அழிக்கவோ மறக்கவோ முடியாதவற்றை நீக்கிவிடுகிறோம். நமது நினைவாற்றலை சாதாரண நிலையிலிருந்து வெற்றுத்தாளிலிருந்து உருவாக்கி விடலாம். ஆனால் வலைப்பின்னல் மூலமோ கணினி மயத்தினோ அதை அடைய முடியாது.